ஸ்ரீ நான் வந்து மஷ்ரூம் பிரியாணி பண்ணுறேன். இது வந்து புதினா, கொத்தமல்லி, பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் ஆனியன், அதுக்கப்புறம் தக்காளி நறுக்கின்னு இருக்கேன். இதெல்லாம் கட் பண்ணி இங்கே வச்சிருக்கியா? ஆமாம். ஓகே. இது இந்த பாத்திரத்தை பண்ண போறியா? எதில் பண்ண போகிறேன்? இந்த பாத்திரம் தான் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இப்போ மஷ்ரூம் தக்காளி கட் பண்ணி முடிச்சோன்னே மஷ்ரூம் எடுத்துன்னு வந்து நான் அரைக்க போகிறேன். சரி, ஓகே. அப்புறம் பார்க்கலாம். என்ன அரைக்கிற? சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி அரைக்கிறேன். ஓகே, சூப்பர் சூப்பர். இப்போ என்ன பண்ணுற ஸ்ரீ? என்ன நல்லா காய அரித்தி இப்போ நெய் ஊற்றி மசாலா போட போகிறேன். மசாலா போட்டாச்சு, வெங்காயம் போட்டாச்சு, தக்காளி போடுறேன். நான் வந்து மசாலா போடுறேன். இது கரம் மசாலா, இது பிரியாணி பொடி, அதுக்கப்புறம் இது வந்து சில்லி பவுடர், அதுக்கப்புறம் இது வந்து மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் இது உப்பு. எக்ஸ்ட்ரா ரிச்சா இருக்கிறதுக்கு கேர்டு போடுறேன். இப்போ நான் மஷ்ரூமை தூக்கி போட போகிறேன். என்னடா பண்ற? ஸ்ரீ வந்து பிரியாணி பண்ணிட்டு இருக்கான். அந்த பிரியாணி நல்லா வரணும்ல, அதனால நான் ஸ்லோகா சொல்லலாம்னு இருக்கேன். என்ன ஸ்லோகம் சொல்ல போற? அன்னபூர்ணி சதா சொல்லு. अन्नपूर्णे सदा पूर्णे शंकर प्राणवल्लवे ज्ञान वैराग्य सिद्ध्यर्थम भिक्षां देवी सपार्वती. ஸ்லோ சொன்னியே, பிரியாணி எப்படி இருக்கு? அம்மா பிரியாணி சூப்பரா இருக்குமா?